அதிமுகவை தானோ அல்லது ஓபிஎஸ்ஓ கைப்பற்றுவோம் என அண்ணாமலை சொல்லவில்லை எனவும், தொண்டர்களே உணர்ந்து தங்கள் பக்கம் வருவார்கள் என்றுதான் அண்ணாமலை கூறினார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம் தெரிவித்துள்ளார். அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணையாம தடுக்கிறவர்கள் ஒரு சில சுயநலவாதிகள் தான், ஒரு சில எட்டப்பர்கள் தான். அதையும் அன்னைக்கு அண்ணாமலை 500 பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் தான் இதை தடுத்துக்கிட்டு சொன்னார். அவருக்கா இல்லையா அவங்க அதை தான் மீன் பண்ணி சொல்றாரு. அதுக்கு பிறகு எல்லாம் ஒன்றிணைஞ்சிருவாங்க. என்ன அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல சொல்றாரு. அதுல ஒன்றும் தப்பு இல்லையா? செயற்குழு பொதுக்குழு பொதுக்குழு எல்லாம் எனக்கு போட்டு வச்சிருக்காங்க தானே. அவங்க எல்லாம் தானா உண்மை தான் எல்லாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறி எல்லாம் சரியாகும் சார். கைப்பற்ற முடியுமான்னு நினைக்காதீங்களா? அவங்களே சரியாகி எங்க பின்னாடி வருவாங்கன்னு தான் அவர் சொன்னார். நாங்க கைப்பற்றுவோம்னு சொன்னாரா? நானும் ஓபிஎஸ் கைப்பற்றுவோம்னு சொன்னாரா? தொண்டர்கள் உணர்ந்து வருவார். அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணையாம தடுக்கிறவர்கள் ஒரு சில சுயநலவாதிகள் தான், ஒரு சில எட்டப்பர்கள் தான். அதையும் அன்னைக்கு அண்ணாமலை 500 பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் தான் இதை தடுத்துக்கிட்டு சொன்னார். அவருக்கா இல்லையா அவங்க அதை தான் மீன் பண்ணி சொல்றாரு. அதுக்கு பிறகு எல்லாம் ஒன்றிணைஞ்சிருவாங்க. என்ன அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல சொல்றாரு. அதுல ஒன்றும் தப்பு இல்லையா? செயற்குழு பொதுக்குழு எல்லாம் எனக்கு போட்டு வச்சிருக்காங்க தானே. அவங்க எல்லாம் தானா உண்மை தான் எல்லாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறி எல்லாம் சரியாகும் சார். கைப்பற்ற முடியுமான்னு நினைக்காதீங்களா? அவங்களே சரியாகி எங்க பின்னாடி வருவாங்கன்னு தான் அவர் சொன்னார். நாங்க கைப்பற்றுவோம்னு சொன்னாரா? நானும் ஓபிஎஸ் கைப்பற்றுவோம்னு சொன்னாரா? தொண்டர்கள் உணர்ந்து வருவார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.